நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரங்களில் நாம் நிறைய பேரை நம்ம புரிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், உறவுகள், நம்முடைய நண்பர்கள், நம்ம வேலை செய்கிற இடங்களில் இருக்கிற மக்கள், இப்படி நம்மை சுற்றிலும் இருக்கிற நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ வரோமோ நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, நெருங்கினவங்க, இப்படிப்பட்ட அநேக இடத்துல நாம் அவர்களை பற்றி நன்றாக புரிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். காரணம் என்ன? அவரிடத்தில் மறுபடியும் நாம் சந்திக்கும் போது, பேசும்போது நம்மை பற்றின ஒரு ஞானமும் அறிவும் நினைவு கொள்ளும் அவர்கள் இருக்க வேண்டும். ஏதாகிலும் அவரிடத்தில் நாம் கேட்கும்போது அது நமக்கு சுலபமாய் கிடைக்க வேண்டும். அப்படி என்பதற்காக நாம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்கிறோம். நம்மை பற்றி அவர்கள் அறிந்து கொள்வதற்கான இடங்களையும் நாம் கொடுக்கிறோம். ஒருவரை பற்றி ஒருவர் அறிந்து கொள்கிறோம் இந்த பூமியில். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து நம்ம ஏதாகிலும் பெற வேண்டும் என்று விரும்பினால் அவரை பற்றியும் கூட நாம் அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த பூமியில் நம்ம தெரிந்து கொள்ள விரும்புகிற மனிதர்கள் கூட ஒரு சில நேரங்களில் நமக்கு உதவ முடியாமல் போயிடலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தரை பற்றி நாம் அதிகமாய் அறிந்து கொள்ளும்போது நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தர் நமக்கு அவர் உதவி செய்வதற்கு அவர் எப்போதும் நம்மோடவே இருப்பார். அவர் சமீபமாகவே இருப்பார். ஆகவே தான் இந்த பூமியில் நாம் யாரை பற்றி அதிகமாய் அறிந்து கொள்கிறோமோ இல்லையோ, நாம் வணங்குகிற ஆராதிக்கிற தேவனை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் வேதத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியணும். சத்தியம் என்ன? உண்மை, பொய்யை அல்ல, உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், நிஜத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னா சத்தியம் யார்? சத்தியம் யாரை சொல்லப்படுது? பைபிள் யாரை குறிக்குது? நம்ம வசனம் சொல்லப்படுது, சத்தியத்தினால் அவருடைய பிரதிஷ்டையாக்குங்க. உங்களுடைய வசனமே சத்தியம். ஆமாம், சத்தியத்தினால் உங்களை பரிசுத்தமாக்குங்க. உங்களுடைய வசனமே பரிசுத்தம், உங்களுடைய வசனமே சத்தியம். அப்போது சத்தியம் எது? கர்த்தருடைய வசனம் தான் சத்தியம். அப்போது சத்தியத்தை நாம் நல்லா அறிஞ்சிக்கணும். அப்போது கர்த்தருடைய வசனங்களை நாங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சரி, ஏன் வசனத்தை நல்லா அறிந்து கொள்ளணும்? காரணம் என்ன? ஏன்னா வசனங்கள் மூலமாக நிறைய அற்புதங்கள் நடக்குது, நிறைய அதிசயங்கள் நடக்குது, நமக்கான வழிகள் இருக்குது. உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வார்த்தையினால் தான் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்குது. இன்னொன்று ஏன் அதிகமாக சொல்கிறோன்னா, வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ பார்த்தீங்களா, சத்தியம் என்னன்னு பார்த்தோம், வசனம்னு பார்த்தோம். அப்போ அந்த வசனம் யாராக இருக்கிறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தையாக இருக்கிறார். அப்போது வார்த்தையாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, சத்தியமாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ளும்போது, அவரை எப்போதெல்லாம் நாம் கூப்பிடுகிறோமோ, அவருடைய நாமத்தினாலே நம்ம உண்டாக்கின தேவன் நாம் எப்போதெல்லாம் கூப்பிடுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். ஏன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவன் என்னை அறிந்திருக்கிறபடினாலே நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்போ யார் ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, தேவாதி தேவனை, வார்த்தை சத்தியத்தை நன்றாக அறிந்து கொள்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார். இந்த பூமியில் மனிதர்களை பற்றி நாம் அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு அக்கறை காட்டுகிறோம், முயற்சி எடுக்கிறோம், நல்லது தான். நம்மை பற்றியும் அவர்களுக்கு நாம் தெரிவிக்க விரும்புகிறோம், நல்லது தான். ஏன்னா அது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பூமியில் வாழும்போது அவர் தேவ கிருபையிலும் மனுஷரின் தயவிலும் ஞானத்திலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழணும்னு சொன்னால் தேவனுடைய கிருபை வேணும், மனுஷனுடைய தயவு வேணும், ஞானம் வேணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் ஒரு மனுஷன் இந்த பூமியில் நிம்மதியாக வாழ முடியும். அப்போது அப்பேற்பட்ட மனுஷர்களை நம்ம புரிந்து கொள்வது நல்லது, நம்மை பற்றி தெரிவிப்பது நல்லது. ஆனால் ஏன்னா சில நேரங்களில் அவங்க கூட நமக்கு உதவி செய்ய முடியாமல் போயிடுவாங்க. சில நேரங்களில் அவங்களே நமக்கு எதிரடியாக மாறிடுவாங்க.
ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பர்த்திமேயு அப்படிங்கிற ஒரு கூடன் இருந்தான். அந்த கூடன் அந்த வழியாக ஆண்டவர் வரதை கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டோட கூட போகிற சீசர்கள் அவனை அதட்டுவாங்க, இப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு அதட்டுவாங்க. ஆனால் மறுபடியும் இன்னும் அதிகமாக சத்தமாக, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் அப்படின்னு சத்தமாக கூப்பிடுவார். அப்போ ஆண்டவர் நின்று அவரை தடை பண்ணாதீங்க, என்கிட்ட கூட்டினுவாங்கன்னு சொல்லுவார். காரணம் என்ன தெரியுமா? அவர் கூப்பிடுற விதம்தான் ஆண்டவர் அவர் பக்கமாக திரும்பி பார்க்க வச்சுது. அவர் எப்படி கூப்பிட்டார்? தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டார். தாவீதுக்கு ஆண்டவர் பிறந்தார் பைபிளில் வாசிக்கிறோம். மரியாளுக்கு பிறந்தார், கன்னி மரியாளின் வயிற்றிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆமாம், யோசேப்புக்கு அந்த மகன் நிச்சயம் பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நேரிட்டதுனாலே அவங்க கன்னி பிரயத்திலே திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு பிறந்தாங்க. ஸோ வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, அங்கே பிறப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர் யோசேப்புக்கும் மரியாளும் பிறந்தவர். ஒரு சம்பவத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்க சொந்த ஊருக்கு போகும்போது அங்கே சில அற்புதம் செய்வார். அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இவர் யோசேப்பின் மகனாச்சே, மரியாளின் மகனாச்சே, இவருக்கு எப்படி இப்பேற்பட்ட வல்லமையெல்லாம் கிடைச்சிது, இந்த சக்தியெல்லாம் எங்கேருந்து கிடைச்சிதுன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த கூடன் பார்த்தீங்கன்னா அப்படி கூப்பிடல, அவர் தாவீதின் குமாரனின்னு கூப்பிட்டார். பாருங்கள், கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் தாவீதின் குமாரனை கூப்பிட்றார். அப்போ என்ன அர்த்தங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தாவீதின் வம்சத்தில் பிறக்க போகிறாரு. அப்படி பிறந்த வரப்போகிற அவர் மூலமாக தான் இந்த பூமியில் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கப் போகுது. தீர்க்க தரிசனங்களை, அவரை பற்றின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எல்லாம் அந்த கூடன் தெரிஞ்சு வச்சுருந்தான், அறிஞ்சு வச்சுருந்தான், புரிஞ்சு வச்சுருந்தான். அவனுக்கு மேலே கண் பார்வை தான் தெரியலையே தவிர உள்ளுக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவனுக்கு நல்ல கண் பார்வை திறக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷனாக இருந்தான். அதனால தான் அந்த மனுஷன் சொன்னான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அப்படி அவரை பற்றி அறிந்து ஒரு மனுஷன் கூப்பிடும்போது ஆண்டவர் உடனே நின்று, அவர் அதட்டாதீங்க, என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே சொல்லுவார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்ன உடனே அவருக்கு பார்வை கிடைக்கிது. என்ன அவருக்குள்ள விசுவாசம் பார்த்தார் ஆண்டவர்? அவர் யோசேப்பின் குமாரன் நினைக்கல, அவர் மரியாளின் குமாரன் நினைக்கல, தாவீதின் குமாரன் நினைச்சார். ஆமாம், என்றென்றைக்கும் சிங்காசனத்தை ஏற்பேன்னு சொன்னேன், அந்த சிங்காசனத்தில் இன்னொருவர் வருவார்னு சொன்னேன், அவரை பற்றி இருந்த அந்த நல்ல தீர்க்கதரிசனமான வார்த்தையெல்லாம் அந்த மனுஷன் புரிஞ்சு வச்சுருந்த அந்த விசுவாசத்தை பார்த்தார் ஆண்டவர். அந்த விசுவாச அடிப்படையில் தான் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ விசுவாசித்த வார்த்தைகள், நீ விசுவாசித்த ஆண்டவர் உன்னை ரட்சித்தார். நீ அறிந்து கொண்ட இயேசு, நீ புரிந்து கொண்ட இயேசு, நீ உற்று கவனித்த இயேசு உன்னை ரட்சித்தார்னு சொல்லி அவருக்கு அங்கே அந்த இடத்துல விடுதலை கொடுக்குறார், நல்ல ஒரு பார்வை அடைகிறார். இதுதான் நாமளும் இன்னைக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செயல். சத்தியத்தை அறியணும். சத்தியம் என்னென்ன பார்த்தோம்? வசனம் சத்தியம். வசனம் யாராகன்னு பார்த்தோம்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் வசனம். அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த அளவுக்கு அற்புதங்கள் நடக்கும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே செவி சாய்த்து நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். நமக்கு வேண்டிய நன்மைகளை, அற்புதங்களை அதிசயம் செய்து முடிப்பார். ஸோ இதுதான் விஷயம். அதனால கர்த்தர் நோக்கி பாருங்கள், புரிந்து அறிந்து கொண்டு அவர் நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் இன்று வாழ்க்கையிலும் பெரிதான நன்மைகளை செய்வார். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன்.